எல்லாம் நல்ல பெருமான் படைத்து இன்று இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். வழமை போல நமது நாகல் தமிழ்கலை இந்திய மாணவர்கள் நமது ஆலயத்தில் நடக்கும் குரு பூஜைகளில் அந்த நிகழ்ச்சிகளை செய்கிறார்கள். அந்த வகையில் இன்று பக்தி இலக்கியத்திற்கு வித்திட்ட காரைக்கால் அம்மையார் அவர்களின் குரு பூசை நாள் பங்குனி மாத சுவாதி நட்சத்திரமும் இன்று நமது பாடசாலை மாணவர்கள் உங்களும் காரைக்காலை பற்றிய வரலாறும் அவர்கள் பற்றிய புராணங்களும் அதோடு சேர்ந்த குரு புராணங்களும் பாடல் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து ஊக்கமளித்து இதில் செய்ய வந்த பற்றியால் நான் சொல்லும் கேள்வி கும்பிடுவோம். அப்படிங்கிற பேர் யாருக்கு தெரியும்? அவினாஷ் கிருதிகள், கிருதரன் சந்தன், அக்ஷனா கன்சிகா தனராஜ், கரணிகா தனராஜ், கிராதனா சந்தன், திசாசுதன், சஸ்வின் மனோராஜ், லஷானா நித்தியவங்க, முத்திரன் நித்தியவங்க, தர்ஷன் கலைவாங்கன், சகானா மனோராஜ். இவ்வளவு பேரும் நினைவுகளுக்கு முன்னால நேரத்தில் சந்திக்கலாம். உங்களுடைய ஆதரவு உங்களோட பாடசாலைக்கு இருக்க போகணும். அதை விட இன்றைக்கு பழங்குவது வந்து நன்றி கொள்கிறேன். காரைக்கால் அம்மையார் இவர் 3 பெண் நாயன்மார்களில் ஒருவரும் ஆவார். இவர் தந்தையார் இவரது இயற்பிய புரிந்தவது சிறுபானது முதல் சிறுபெருமான் மீது ஆனவோ ஆதந்த பக்தி கொண்டவர். இவர் இறைவனை நேரில் காண கைலயம் சென்றார். சிவபெருமான் இவரே அம்மையை என்று அழைத்தார். காரைக்கால் என்னும் ஊரில் பிறந்தார். காரைக்கால் அம்மையார் என அழைக்கப்பட்டார். நன்றி. இன்று பங்குனி மாத சுவாதி நட்சத்திரம் அமைந்த நன்னாள். எங்களுக்கு வழிகாட்டிய நாம் குருவாக கொண்டாடும் காரைக்கால் அம்மையார் முத்தியடைந்த நாள் பங்குனி மாதத்து சுவாதி நட்சத்திர தினமாகும். அதாவது சிவபெருமான் காரைக்கால் அம்மையார் கேட்ட வரத்தினை கொடுத்த அற்புதமான நாள் இது. அப்படி என்ன கேட்டார் காரைக்கால் அம்மையார்? சிவபெருமான் அப்படி என்ன அற்புதமான வரத்தினை இவருக்கு கொடுத்தார்? நாங்கள் இறைவனிடம் என்னென்ன கேட்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும். காரைக்கால் அம்மையார் சிவபெருமானிடம் ஒரு அற்புதமான வரத்தை மட்டுமே கற்று பெற்றார். இதை சேர்க்கிறார் பெருமான் சொன்ன போது, இன்பம்
திருக்கைலாயத்தில் சிவபெருமானிடம் காரைக்கால் அம்மையார் கேட்ட வரம் என்னவென்றால், சிவபெருமான், நீ ஆடும்போது அதை பார்த்த அந்த அற்புத கூத்தை தரிசித்து ஆனந்தமாக இருக்கும் வரத்தினை தா என்று கேட்டார். அம்மையாரின் அன்பிற்கு பரிசாக திருவாலங்காட்டில் எனது நடனத்தை கண்டு என் அடியின் கீழ் இருக்கும் வரத்தினை தந்தோம் என்று சிவபெருமான் அருளினார். அவ்வாறு காரைக்கால் அம்மையார் இறைவனின் அதியற்புத தாண்டவத்தை பார்த்து வணங்கிக் கொண்டு திருவாலங்காட்டு ஆலயத்தில் இருக்கின்றார். 63 நாயன்மார்களின் திருவுருவங்களை பார்க்கும்போது காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும் தனி சிறப்பான இடம் கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். எல்லா நாயன்மார்களும் நெஞ்சு கோலத்தில் காட்சி தருகிறார்கள். ஆனால் காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமைந்திருக்கும் நிலையில் காட்சி தருகிறார்கள். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் எங்கள் இறைவன். அவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. காரைக்கால் அம்மையார் எங்கள் இறைவன் மீது காட்டிய தாய் அன்பின் காரணமாக சிவபெருமான் அவரை பார்த்து, தாயாக என்னில் அன்பு காட்டும் அம்மையே வருக என்று அழைத்தார். இதை சேக்கலார் சொல்லும் போது, பெருமாள், நாவுக்கரசர், சுந்தரர் இவர்கள் பாடிய திருமுறைகளுக்கு முன்னரே இசைத்தமிழால் இறைவன் பாடியவர் காரைக்கால் அம்மையார். ஆதலால் இசைத்தமிழின் அன்னை என்று நாம் இவரை அழைப்போம். இவருடைய பதிக முறையை பின்பற்றிய பிற்காலத்தில் ஏனைய திருமுறை பதிகங்கள் பாடப்பெற்று அமைந்துள்ளன. இவருடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்டது என்று கூறப்படுகிறது. முதலில் பதிகம் பாடிய காரணத்தால் இவருடைய 2 பதிகங்கள் திருவாலங்காட்டு மூட்ட திருப்பதிகம் 1, திருவாலங்காட்டு மூட்ட திருப்பதிகம் 2 என்று அழைக்கப்படும். இந்த 2 பதிகங்கள் ஒவ்வொன்றும் 11 பாடல்கள் உள்ளன. இவற்றை விட திருவிரட்டை மணிமாலை என்ற பதிகத்தில் 20 பாடல்களும் அற்புத திருவந்தாங்கி என்ற நூலில் 101 பாடல்கள் உள்ளன. இந்த 4 படைப்புகளும் தங்களின் 12 திருமுறை அமைப்பில் 11ஆம் திருமுறைகள் வைக்கப்பட்டுள்ளன. அம்மையாரிலே பூலோகநாதர் கொண்ட கோயில் காரைக்காலில் உள்ளது. காரைக்காலில் சோமநாதர் ஆலய திருவிழா நடைபெறும் நாட்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாத பௌர்ணமி அன்று மான்களின் திருவிழா என்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. சுவாமி தேரில் வீதி உலா வரும் போது வீடுகளில் இருந்து மக்கள் கூட்டமாக மான்கனிகளை வாரி இருப்பது அற்புதமான காட்சியாகும். திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையார் இறைவனை பாடி பணிந்த பெருமையை உணர்ந்த திருஞான சம்பந்தர் ஆலங்காட்டிற்கு வந்த போது அத்தலத்தை மிதிக்க அஞ்சினார் என்பது வரலாறு. இதை சர்க்குலார் சொன்ன பாடலை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். இம்மேலே
சொல்கின்றது. இத்தகைய பெருமைக்குரிய பெண்ணடியார் காரைக்கால் அம்மையார் அவரின் குருபூசி நாள் என்று கொண்டாடி அவருடைய பெருமையை பேசுவது எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும். நன்றி, வணக்கம். சரியான சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கும் இந்த சமயம் விடாமுயற்சியுடன் மேலோங்கி நிற்கும் என்பது ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இந்த முறையாக உரைநடையாக எடுத்துக்காட்டோடு அந்த பிள்ளைகள் அந்த உச்சரிப்பை கேட்க உண்மையா சரியான சந்தோஷம் இருக்கு. சின்ன பிள்ளைகள் உச்சரிப்பே இதற்கு உண்மையாக பாடுபட்ட ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் உண்மையா கடவுள் இன்றைக்குமே இந்த பிள்ளைகள் எல்லாம் வச்சிருக்கணும்.